விசேட செய்தி. உலகமே மூச்சு பிடிச்சு பார்க்கும் அளவுக்கு வளைகுடா பதற்றம் மீண்டும் வெடிக்க தயாராகுது. எங்கட விரல் இன்னும் ட்ரிகர்ல தான் இருக்கு. இந்த ஒரு வரியாலே இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் உலகத்தையே அதிர வைத்திருக்கு. உறவுகளே, சற்று முன்தான் 14 நாள் போர் நிறுத்தம் வந்தாச்சு என்று நிம்மதியாயிருந்த உலகம் இப்போ மீண்டும் போரின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஈரான் தெளிவா சொல்லுது, நாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம், ஆனா எப்பவும் தாக்க தயாராதான் இருக்கோம். இது நேரடி எச்சரிக்கை. யாருக்கு தெரியுமா? அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு. இதுக்கிடையில் இஸ்ரேல்ல என்ன நடக்குது தெரியுமா? அரசியல் நிலைமை அப்படியே குலுங்குது. ட்ரம்ப் எடுத்த சில முடிவுகளால் இஸ்ரேல் அரசு 4 மணி நேரம் மௌனமாக இருந்ததாக தகவல். எதிர்க்கட்சிகள் கடும் தாக்குதல். இதுவே ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்னு சொல்லலாம். ஆனா அதைவிட அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? போரின் முதல் நாளே ஈரானின் உயர்தலைவர் அலி கமனி கொல்லப்பட்டார் என்ற தகவலை ஈரான் அதிபர் வெளிப்படுத்தியிருக்கார். இது உண்மையா அல்லது ஒரு ரகசிய தகவல் கசிவுதானா? உலகம் முழுக்க இதுக்குத்தான் பதில் தேடுது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இஸ்லாமாபாத்ல வெள்ளிக்கிழமை நடக்கப் போகுது ஒரு பெரிய அமைதி பேச்சுவார்த்தை. ஆனா அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஜேடி வான்ஸ் சொல்றாரு, இது ஒரு ஃப்ரெஜைல் ட்ரூஸ், மிகவும் பலவீனமான போர் நிறுத்தம். ட்ரம்ப் ரொம்ப பொறுமையிழந்து இருக்கிறார். ஈரான் ஏமாத்தினா மீண்டும் சர்வநாச தாக்குதல் ஆரம்பம். இப்போ கேள்வி என்ன? இந்த அமைதி பேச்சு வெற்றியடையுமா? இல்லையெனில் மீண்டும் முழு அளவிலான போர் வெடிக்குமா? உலக சக்திகள் நேரடியாக மோதப்போகிறதா? இது சாதாரண செய்தி இல்ல, உலகத்தை மாற்றக்கூடிய தருணம். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படி உண்மை அதிரடி அப்டேட்ஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.